பாலசரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அதாவது ஒவ்வொரு படத்தையுமே ஒரு வித்தியாசமான கதை, இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம். இதை உண்மையிலே வித்தியாசமான படம்னு ரொம்ப தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவர் கதை சொல்லும்போது, டிஆர் பாலா நண்பர் இயக்குனர் கதை சொல்லும்போது, நான் இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் இருக்கா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ இது கதையில் ப்ரோ, இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் ப்ரோ, மலேசியாவில் நடக்குது ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நாயை வளர்ப்பாங்க, பூனையை வளர்ப்பாங்க, பேயலாமல் வளர்க்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இது ஒரு ஜின்னை வளர்க்குற இதில் ஏற்படுற ஒரு கயாஸ் தான் இந்த படம். இதில் ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு இயக்குனர் டிஆர் பாலா நண்பருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார், மேடம் 2 பேருமே ரொம்ப நன்றி. முகேன் ராவ் பிரதர் கூட சேர்ந்து நடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர். அவருக்கு நிறைய ஃபேன்ஸ். எங்கே போனாலுமே அவர் பயங்கரமான ரீச்சில் உடையவர். எங்கே போனாலும் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அவர் பயங்கர ஹம்பிளாக இருப்பார். எனக்கு அவர் கூட இன்னும் நிறைய படம் சேர்ந்து நடிக்கணும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பவ்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரை. வினோதினி மேம் நாங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. வினோதினி மேம் எப்பவும் போல் கலக்கியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். இந்த ஜின்னை நிச்சயமாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. திரு எஸ்.கே. கிருஷ்ணர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு. விளம்பர பட நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய திரைப்படத்துறையிலே ஈடுபாடு கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையிலே திரைப்பட கலையில் சிறப்புமிக்க உயர்வுகளை பெற்ற இயக்குநர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கலைத்துறையில் ஈடுபட்டு படைப்பாளிகளாக உயர்ந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் திருமலை வேந்தன் அவருடைய இளவல், அவருடைய மகன் டிஆர் பாலா அவர்கள் இணைந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதலிலே தெரிவிப்பது சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி கலைத்துறையில் தன்னை இணைத்துக் கொண்டு எடுத்திருக்கக்கூடிய இந்த பெரும் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகின்றேன். திருமலை வேந்தன் அவர்களுடைய குடும்பம் அனைத்தும் கலைத்துறையிலே தங்களை இணைத்துக் கொண்டு வெற்றி நடை போட்டு வருகிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திரைப்படம் தயாரிப்பது என்பது ஒரு எளிதான காரியமல்ல என்பதை இந்த துறையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் தெரியும். குறிப்பாக பொருளை ஈட்டியவர்கள், பொருளை அதிகமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள்தான் இந்த துறையிலே அந்த பொருளை கொடுத்து
அதிகமான பொருளை பெறுகின்ற ஒரு லாபம் பெறுகின்ற ஒரு இடமாக திரைப்பட துறை கலை இருக்கிறது. திருமலை வேந்தன் அவர்கள் பழகுவதற்கு மிக எளிமையானவர், மிகுந்த பண்பாளர். அவருடைய அன்பு மகன் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு உதவியாக உதவிகரமாக திருமலை வேந்தன் அவருடைய துணைவியார் அவர்கள், ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள் தன்னை முழுமையாக இந்த கலைத்துறையில் ஈடுபடுத்தி வெற்றிப்படிகளின் மேல் ஏறிக்கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே பேசிய அருமைக்குரிய படைப்பாளிகள் எல்லாம், இயக்குனர்கள் எல்லாம் டி.ஆர். பாலா அவர்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கிறார்கள். கலைத்துறை என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு தங்க சுரங்கமாக இருப்பதாக நான் கருதுகின்றேன். எனவே தோண்ட தோண்ட தங்கம் வருகின்ற இடம்தான். திறமை உள்ளவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். எனவே இந்த படம் பாலா அவர்களால் தயாரித்து இயக்கப்பட்ட இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இந்த படத்திலே நடித்த அன்பிற்குரிய தம்பிகளும் சகோதரியும் மென்மேலும் பல வாய்ப்புகளை பெற்று அவர்கள் உயர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். இந்த வாய்ப்பினை அளித்த அன்பிற்குரிய திருமலை வேந்தன் குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அவர்களை பேச அழைக்கிறோம். இப்ப நீங்க வரலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை சினிமா மேடையில் ஏறுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய ஆன்றோர்கள் சான்றோர்கள்லாம் இருக்காங்க, சினிமாவில் நிறைய சாதிச்சவங்களாம் இருக்காங்க. ஸோ இது எனக்கு சரியான மேடையான்னு தெரில, இருந்தாலும் என் உடன்பிறவா சகோதரருக்காக ஒரு தம்பியாக அவருக்கு ஒரு வாழ்த்தும், அவர் என்னுடன் பயணம் செய்த அந்த உண்மையான அனுபவத்தை மட்டும் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, ஒரு 5 மினிட்ஸில் பேசி முடிச்சிடுறேன். நான் முதல்ல நான் சென்னை வந்தப்போ எங்கள் அப்பா முதல்ல சென்னையில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ், அப்புறம் திருப்பூர் போயிட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு வரைக்கும் திருப்பூரில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை, அங்கே போகிறது இங்கே வர்றது. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 18-19 வயசு அந்த மாதிரி டைமில் நான் சென்னை வரும்போது எனக்கு ரூம் கொடுத்து சாப்பாடு போட்டு டெய்லி பேட்டா கொடுத்து அவருடைய டைரக்ஷன் ஒர்க்கில் அப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த படம் பேர் சொல்ல விரும்பல, ஒரு அற்புதமான கதை, ஒரு பைக் ரேஸ் சம்மந்தமான ஒரு கதை. ஸோ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் யார் என்ன ஏது எனக்கு ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாதப்ப இவங்ககிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போவே எனக்கு கண்டுபிடிச்சவர் தான் டி.ஆர். பாலா. ஸோ அவர்களுடைய இந்த அற்புதமான இந்த படம், நான் சிம்பிளாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டைரக்ஷன் சென்ஸ் அ லாட், நல்ல ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு டைரக்டர். நீங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு ஹாண்டட் 13 தானே, 13 த ஹாண்டட் அப்பார்ட்மெண்ட்னு நினைக்கிறேன். அதுவே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரோட கதையை இவரோட பர்சனலாக நான் பேஸ் பண்ணி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன், சென்னை பிரம்மாக்கள்னு சொல்லிட்டு. யாருக்கா தெரியுமா? தெரியாது, யாருக்கு தெரியாது, பல வருஷம் இருக்கும். ஸோ இவருடைய கேரக்டர், இவருடைய ஆட்டிடியூட், இவருடைய பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ண. அதுக்கப்புறம் எங்களுடைய நட்புறவு திறந்துக்கிட்டே வந்தது. அப்புறம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால அப்படியே ஆன்மீகம் பக்கம் இறைவனை இழுத்துட்டு போயிட்டாரு. அண்ணன் சினிமாவில் முதல் படம், மிகவும் அற்புதமான ஒரு படம் வந்து செய்யவிருக்கிறார். ஸோ நீங்கள் அனைவரும் உங்களது ஆதரவை வந்து நிச்சயமாக வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள். முதல் முறையாக ஒரு டெபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ஸோ தமிழகம் எங்கும் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. வேறு நாடுகளில் ரிலீஸ் ஆகுதா?
ஸோ வேர்ல்டு வைட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், மிகச்சிறந்த முறையில் விமர்சனங்களை எழுதி இந்த படத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தின் நாயகர்களான முகேன் ராவ் மற்றும் பவ்யா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த படத்தை மிகச் சிறப்பாக எடுத்ததற்கு மிக உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசியும் குருகடாட்சி. நன்றி.